சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா சீம்பாலை வச்சு பால் திரட்டி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன்ல 1/2 லிட்டர் அளவுக்கு சீம்பால் சேர்த்துக்கோங்க. சீம்பால் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் மில்கே சேர்த்துக்கோங்க. கொஞ்ச நேரம் இதை பாயில் பண்ண விடுங்க. சீம்பால் பார்த்தீங்கன்னா அதை திரிஞ்சு வரும். நம்ம நார்மல் மில்க்கு அந்த மாதிரி திரிஞ்சு வராது. அப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்னா எலுமிச்சம்பழ சாறு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தோம்னா பால் நல்லா திரிஞ்சு வந்துடும். திரிஞ்சு வந்ததுன்னா அதையவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்போ இந்த சீம்பால் நல்லா கொதிச்சு அது லைட்டாக அப்படியே திரிஞ்சு வருது. இது நல்லா நமக்கு திரிஞ்சு வரணும். பாருங்க, இந்த மாதிரி திரிஞ்சு வந்துகிட்டே இருக்கும். பாருங்க, ஃபுல்லா திரிஞ்சு வந்துருச்சு. இதை நம்ம இந்த மாதிரி வடியில வடிச்சு வச்சுக்கலாம். வடிச்சுட்டு அதை ஒரு பேன்ல நம்ம போட்டுக்கலாம். இப்ப உங்களுக்கு தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா நம்ம கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இது பால்கோவா மாதிரியே ரொம்பவே டேஸ்டா இருக்கும். பாருங்க, இதுல இருக்கக்கூடிய அந்த தண்ணி நல்லா ட்ரை ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும். பாருங்க, சூப்பரான டேஸ்டான சீம்பால் திரட்டி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே உடம்புக்கு ஹெல்த் பெனிஃபிட்டை அதிக பண்ணி கொடுக்கும். நார்மல் பாலில் செய்கிறதும் நல்லா இருக்கும். ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். சூப்பரான டேஸ்டான ஹெல்த்தான பால் திரட்டி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.